தோசை கல்லுல ஒட்டி இருக்க பல வருட அழுக்கை ஒரே நிமிஷத்துல போக்கணுமா? இதோ சூப்பர் ஐடியா. எல்லோருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று உணவு. அந்த உணவில் எத்தனையோ வகைகள் இருக்கிறது. அதில் மிகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒன்றுதான் தோசை. காலையானாலும் மதியமானாலும் இரவானாலும் தோசை பிரியர்கள் எப்போது கொடுத்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு தோசை பிடிக்காதவர்களே கிடையாது. மிகவும் ஈஸியான ஒன்று தோசை சுடுவதுதான். தோசை மாவு இருந்தால் போதும், தோசை ஊற்றி கொடுத்துவிட்டு வேலையை முடித்து விடலாம். அப்படி நாம் தினமும் பயன்படுத்தும் தோசை கல்லில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுக்கை என்றாவது நீக்க நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல நீக்கதான் முடிஞ்சிருக்கா? அதுக்குதான் ஒரு சூப்பர் டிப்ஸ் இங்க பார்க்க போறோம். வீட்ல தோசை சுடுகிற தோசைக்கல்ல அடிக்கடி சுத்தம் செய்ய முடியாது. பாத்திரம் கழுவுவது போல அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுனா தோசை கல்லுல தோசை சுட்டால் நன்றாக தோசை வராது. அதனால் அப்படியே விடுவதால் தோசை கல்லின் ஓரத்தில் எண்ணெய் பிசுக்கு அப்படியே படிந்துவிடும். எண்ணெய் பிசுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் படிந்து அப்படியே இருக்கும். தோசை கல்லில் இப்படி படிந்திருக்கும் இந்த எண்ணெய் பிசுக்கை ஒரு நிமிடத்தில் அகற்றலாம். அதை எப்படி அகற்றலாம் என்பதை இங்கே பார்க்கலாம். அதற்கு எண்ணெய் பிசுக்கு படிந்திருக்கும் தோசை கல்லை எடுத்து ஸ்டவ்வை பற்ற வைத்து அதில் வையுங்கள். லேசாக சூடானதும் உங்கள் வீட்டில் காய்கறி நறுக்கிற கத்தியை எடுத்து தோசை கல்லில் படிந்திருக்கிற எண்ணெய் பிசுக்கை சுரண்டினால் அடையாக உறிந்து வரும். அதை நீக்கிவிட்டு ஒரு துணியால் தோசை கல்லை நன்றாக துடையுங்கள். அவ்வளவுதான். தோசைக்கல் ஓர பல வருட எண்ணெய் பிசுக்கு ஒரே நிமிடத்தில் போயே போச்சு. அதே நேரத்துல தோசைக்கல்லின் நடுப்பகுதியில் சுரண்டக்கூடாது. தோசைக்கல்லின் ஓரத்தில் படிந்திருக்கிற எண்ணெய் பிசுக்கை மட்டுமே சுரண்டி எடுக்க வேண்டும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நாம் செய்தாலே பல வருட எண்ணெய் பிசுக்குகள் தேங்காமல் தோசைக்கல்லும் எப்போதும் பளபளப்பாக இருக்கும். தோசை நன்றாக வரும். நாம் திரும்பவும் தோசைக்கல்லை கழுவுவது சிறந்தது. மிகவும் சுத்தமானதாகவும் இருக்கும். இவ்வாறு செய்து பாருங்கள். இனி கவலையே இருக்காது குடும்ப தலைவிகளுக்கு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.